ஹாய் பாஸ், நான் உங்கள் பெரிய ஃபேன். வீட்டில் தான் உங்களை பார்த்துருக்கேன். வீட்டில் பார்க்கும்போது உங்களை தொட்டு பார்த்துக்கிட்டா, ஐயோ சூப்பராக இருக்கீங்க. எல்சிடியா எல்இடியா சரி வரல. ஸ்ரீராம், நீங்கள் உட்காருங்க. என்ன பாஸ், செட்டெல்லாம் மாற்றிட்டீங்க போல இருக்கு. சோஃபாலாம் சூப்பராக இருக்கு. சொல்லுங்க ஸ்ரீராம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கா பாஸ், லவ் தான் பாஸ் பிரச்சனை. என்னோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை, இந்த பொண்ணுங்க ஃபோன் பேசுறது. ஒரு நாள் என் ஆள் என்னை கூப்பிட்டா, நானும் போனேன். பக்கத்தில் போய் நின்று அவ பாட்டுக்கு ஃபோனை பேசுகிறா பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்? டீ குடிப்போம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், போகிற வர கப்புள்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். என் ஆள்கிட்ட புஜ்ஜி குட்டி அம்முக்குட்டி என்னதான் கொஞ்ச நாளும் நம்மளே திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. நான் இப்போ சுற்றி தான் பார்த்துக்கலாம். அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நான் கூப்பிடுறேன். பொண்ணு யாரு? பொண்ணா? நேற்று எஃபில லைக் போட்டி அந்த பொண்ணா? அதுக்குள்ள நம்பர் வாங்கிட்டியாடா நீ? கஸ்டமர் கேர் அதுன்னு 1 2 3 கஸ்டமர் கேர் 1ல தான் ஆரம்பிக்கும். நானும் நம்பவே மாட்டேன். கஸ்டமர் கேர் பாரு, சேவ் பண்ணிருக்கல. ஏதோ ஒரு பொண்ணு தானே? ஆமா பொண்ணு தான். பொண்ணு தானா? நம்மளுக்கு வரதே ஒரே கார்டு, அதுவும் கஸ்டமர் கேர், அதுக்கும் பஞ்சாயத்து. செகண்ட் ப்ராப்ளம், இந்த ஃபேஸ்புக் நீங்க பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு பொண்ணு அழகா இருந்தா, அவளுக்கு ஒரு லைக் பட்டனை போட்டேன். அதுக்கு என்னை கேட்டா பாருங்க கேள்வி, அவளுக்கு எதுக்கு லைக் போட்ட? அழகா இருந்தா லைக் போட்டேன். நான் அழகா இல்ல. அந்த பொண்ணு வந்து யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாத ஒருத்திக்கு நீ லைக் போடுவேன். நானே பாத்துக்கிறேன் நீ யார் யாருக்கு என்னென்ன மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஒன்னோட அழகு யாரு இருக்கு? இப்ப நீ எனக்கு ஐஸ் வைக்கிறியா? பாய் மூட. நேத்து கூட நீ எனக்கு தெரியாம டிண்டர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். வடை போடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு என்ன பார்த்து தீனி பண்ற மாதிரி இருக்கும். வெளியே வந்தாதான் பாஸ் நீங்க தெரியும் பசங்க படுற கஷ்டம். புரியுது ஸ்ரீராம். பாஸ், இந்த தேர்ட் ப்ராப்ளம், செல்ஃபி பைத்தியம். ஒரு போட்டோ 2 போட்டோ எடுத்தா பரவாயில்ல, 100 போட்டோ ஒரு நாளைக்கு எடுப்பா. கீவளமா இருக்கு, கொஞ்சம் அழகா சரி. இந்த போஸ்ட்ல பண்ணி அது கூட கியூட்டா கூடடா. பல்ல காட்டாத, கொஞ்சம் லைட்டா. நீங்க வா, வேற போஸ். நானும் எவ்வளவு ரியாக்ஷன் தான் கொடுக்கறது. நீங்க லவ்ல ரொம்ப பெரிய அட்ராசிட்டி பண்றீங்க. இந்த லவ் அட்ராசிட்டினா என்னங்க பாஸ்? எங்க டாக்டர்கிட்ட நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றோம். பாஸ், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நீ என்ன எந்த சொல்றது வேலை? டிஸ்டர்பன்ஸ். யாழை எப்படியாவது இந்த ப்ரோக்ராம்ல கூப்பிட்டு வந்து இந்த 100 நாள் அவளை இருக்க வச்சு, இந்த ஃபோனு கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அவளை நல்லா மோல்ட் பண்ணி அவளை 100 நாளுக்கு அப்புறம் வெளியே அனுப்பும்போது என் லவ் பாண்டிங்கும் ஸ்ட்ராங்காக ஆகும். நீங்க தான் பாஸ் எப்படியாவது ஹெல்ப் பண்ணும். வேற என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? நீங்க நல்லவரா கெட்டவரா? ஏசிலாம் நல்லா இருக்கு, இங்கேயே ஒரு குட்டி தூக்கம் போட்டு நான் போயிடுறேன். அப்புறம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் நமிதா மேமோட ஒரு தீவிரமான ஃபேனு. ஒரு செல்ஃபி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க போகலாம். போடுறாம பை. பிக் பாஸோட கால்சியம் லெவல் சீராக இல்லாததால் அவர் ஓய்வு பெற சென்று விட்டார். கனவா? ஐயோ, இவட்ட வேற கோயிலுக்கு போலான்னு சொல்லியிருந்தானே, கன்ஃபெஷன் ரூம்லேயே இருந்திருக்கலாம்.